ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹைக்விஷன் பிடி செட்டு 360 டிகிரி கேமரா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து கேமரா பிளான்ச்சுமோ கேமரா வந்து இதில் தான் வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறதுக்கு. இதில் தான் வந்து கேமரா வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான பிளான்ச் இது வந்து வாலில் மவுண்ட் பண்ணிட்டோம்னா இது கீழே வந்து நம்ம வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ளான்ச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆங்கர் போல்ட்டு. இது 4 போல்ட்டு ஹோல்ஸ் போட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி தான் ஃப்ளான்ச்சை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கான அடாப்டர் பிடி செட் கேமராக்கான அடாப்டரு, வெதர் ப்ரூஃபு, அப்புறம் ஜாக் மூடி எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து ஏசி அடாப்டர். இது 24 வோல்ட்டு ஏசி அடாப்டர். இது இந்த கேமரா எதுக்கோசரம் யூஸ் பண்ணால் நம்ம லாங்கில் 200 அளவுக்கு வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா தூரமாக இருக்கிற அளவுக்கு ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இதனோட கெப்பாசிட்டி 4 MP. மினிமம் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்து கிளாரிட்டியாக பார்க்கலாம். அதுக்கோசரம் தான் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அலைன் கீ. இதுதான் வந்து பிடி செட் கேமரா. இதுலேயே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம். அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பீக்கரு, ஆடியோ ஸ்பீக்கர், அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மைக்கு, அது எல்லாமே வந்து இதில் நம்ம தனியாக இதிலே இன்பில்டாக வராது, தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒயர்ஸ் எல்லாமே மேலே வந்து இருக்குது. இந்த ஒயர்ஸில் மேலே எல்லாமே ஒயர் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா அதை வந்து தனித்தனியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிடி செட் கேமரா. பிடி செட்னால் பேன் டில்ட் ஜூம். இது வாங்க இது ஃபிக்ஸ் பண்ணலாம். போய் வாலில் வந்து மவுண்ட் பண்ணலாம். அந்த ஃப்ளான்ச்சை வந்து நம்ம ட்ரில் பண்ணி அந்த ஆங்கர் போல்ட் வச்சு நம்ம வந்து ஃப்ளான்ச்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 4 ஹோல்ஸ் கரெக்டாக போட்டு அதில் உள்ளே வந்து இது வந்து 14 நம்பர் ஸ்பேனர் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இது ஃபுல்லாகவே டைட் வச்சிடணும். ஏன்னா டைட் வச்சா தான் இந்த பேலன்சிங்கில் தான் வந்து கேமராவே ஹோல்டு பண்ணி நிற்கும். அதில் இதில் லூஸ் இருக்கக்கூடாது, ஃபுல் டைட் வச்சிடணும். அப்புறம் நம்ம லேண்ட் கேபிள் எடுத்து உள்ளே இந்த வழியாக உள்ள லேண்ட் கேபிள் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் கேமரா வந்து நம்ம மாட்டுறோம். இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி மாட்டுறதுக்கோசரம் இந்த கம்பி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணிவிட்டு கேபிள்ஸ் எல்லாமே இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே தள்ளி இங்கே லேண்ட் கேபிள் இழுத்துருக்கு பார்த்திங்களா, இது வழியாக நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு இந்த கேமராவை கரெக்டாக அந்த காடி இருக்கும், அந்த அலைன் கீ போடுற மாதிரி காடி இருக்கும், அந்த காடியில் கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகிரும். அதை அப்படியே வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து அலைன் கீ வச்சு டைட் வச்சிட்டோம்னா கேமரா நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குது. அந்த காடியில் கரெக்டாக உட்கார வச்சிட்டிங்கனாவே போதும், கேமரா பேலன்ஸ் ஏன் நின்றுக்கும். அதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா அலைன் கீ வச்சு டைட் பண்ணிடணும். ஜோல்டிங்லாம் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மேலே எண்டு கப்பு வந்து எதுவுமே திரும்பாமல் இருக்கிறதுக்கும் அதை வந்து டைட் பண்ணிக்கணும். இது நம்ம வந்து மேனுவலாகவே சிஸ்டத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலைன் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது எல்லாமே சிஸ்டத்துலேயே வந்து இது பண்ணிக்கலாம். அது எப்படி என்னான்ட்டு அப்புறமேட்டு எப்படின்னு பார்க்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா இது நார்மல் நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மல் பிஓஐ இருக்குல்ல, 48 வோல்ட் பிஓஐ, அதிலே வந்து நம்ம இந்த கேபிளை இன்சர்ட் பண்ணி வச்சு இதுக்கு பவரு ப்ளஸ் டேட்டாவும் இதிலே கொடுத்துடலாம். இதில் ஜாக்கு அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். 2 பக்கமும் கரெக்டாக ஃபுல் டைட் வச்சு டைட் வச்சிடணும். இது இந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்திங்கன்னா அதனோட கேபிள், இன்னொரு இந்த கேமராவோட கேபிள் இருக்குல்ல, ஜாக் இன்சர்ட் பண்ணுற கேபிள், அதெல்லாம் இருக்கும். நாங்கள் அலாரம் ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணுறது, மைக் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் அதெல்லாமே அந்த கேபிள்ஸ் தான். இந்த கேபிள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது அதை உள்ள எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இது ஜாக் வந்து அடித்தாச்சு, ஜாக் அடித்து இது வந்து அந்த கப்ளர் போட்டு கேமராவோட ஃபிக்ஸ் பண்ண போகிறது. இது போகிறப்ப கரெக்டாக போட்டு நம்ம வெதர் ப்ரூஃப்லாம் அடிச்சிருங்க.
மழையில் எதுவும் நனையாத அளவுக்கு வெதர் ப்ரூஃப் அடிச்சிருங்க. கேமரா வந்து அவுட்டோர் கேமரா தான். பட் இதில் ஒயரில் வந்து தண்ணி போகக்கூடாது. தண்ணி போகாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சீலன் பண்ணிடணும். நல்லா டைட் வச்சுட்டு நம்ம மீதி வயர் எல்லாமே உள்ளே வச்சுட்டு ஃபுல் டைட்டு. அதே மாதிரி ஜாக் கரெக்டாக லாக் ஆகுதான்னு பார்த்து லாக் ஆகணும். சும்மா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு கலராக இருக்கக்கூடாது. லாக் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபுல் டைட் பண்ணிடணும். நம்ம கம்ப்யூட்டர்லேயே பார்த்திங்கன்னா மேனுவலாகவே ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், டில்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணி பார்த்துக்கலாம். நான் இந்த கேபிள்ஸ் தான் எல்லாமே அதெல்லாம் இருக்கிறது. நம்ம உள்ளதை வச்சுட்டு இந்த லேண்ட் கேபிளையும் உள்ளே வச்சுட்டு இந்த மூடி கீழே இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஒயர்ட் எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு உள்ளே வச்சிடணும் இதை. இது ஒரு ப்ளைனான ஏரியா இருக்கிறதுக்கு போட்டோம்னா நல்லா ஃபுல்லாகவே நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாக சீலை எல்லாம் அடித்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. இதை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். இது எப்படி கான்ஃபிக் பண்ணுறது, ஆன் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.